அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தேனி மாவட்டம் சின்னமனூரில் ஆக்கிரமிப்பில் இருந்த கோவில் அகற்றப்பட்டதை தொடர்ந்து கோவிலோடு இருந்த அரச மரமும் தற்போது அகற்றப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சத்யராஜ். சத்யராஜ், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக தேனி மாவட்டம் சின்னமனூர்ல புதிதாக உழவர் சந்தை கட்டப்பட்டு வருகிறது. அதனால் உழவர் சந்தை இடத்தில் ஒரு கோயில், பழமை வாய்ந்த கோயில் அரச மரமும் வேப்ப மரமும் முனீஸ்வரன் கோயிலும் இருந்துள்ளது. இந்த கோயிலானது ஆக்கிரமித்த இடத்தில் இருந்துள்ளதாக தெரிய வருகிறது. உடனடியாக நகராட்சி நிர்வாகம் இன்று காலை அந்த கோயிலை இறுதி பணியிலும் மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தும் பணியிலும் ஈடுபட்டனர். இதனை அறிந்த அப்போதைய பொதுமக்கள் இந்து முன்னணியினர் திறந்து வந்தனர். இதனால் ஏராளமான காவல்துறையினர் அந்த இடத்தில் குவிக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து பார்த்தோம் என்றால் இந்த இடமானது மதுரை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி ஆக்கிரமிப்பு பகுதியில் இருப்பதாக கூறி நகராட்சி நிர்வாகம் அந்த மரத்தினையும் கோயிலையும் இடித்தது. தொடர்ந்து போலீசார் குவிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தில் பார்த்தோம் என்றால் இந்த இடம் முழுவதும் ஒரு பதட்டமான சூழல் நிலவுது. தொடர்ந்து பார்த்தோம்னா பொதுமக்கள் பழமை வாய்ந்த மரத்தை வெட்டிவிட்டதாகவும் கோயிலில் இடித்து விட்டதாகவும் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து நகராட்சி நுகர்ச்சி கேட்கும்போது இந்த இடம் ஆக்கிரமிப்பு பகுதியில் இருந்ததான் இடிக்கப்பட்டது, மரங்கள் அகற்றப்பட்டு இந்த இடத்தில் புதிதாக உழவர் சந்தை கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது என தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து ஒரு பதட்டமான சூழ்நிலையில் வருகிறது சின்னமனூர் பகுதி. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.